ஹஜ் பெருநாள் தொழுகை ஆரம்பமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள் தங்களுடைய இல்லங்களில் ஒது செய்துவிட்டு தொழுகை விரிப்புகளுடன் குறித்த நேரத்தில் விரைந்து மஸ்ஜித் முபாரக்கும் உள்ள பஜார் திடலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹஜ் பெருநாள் தொழுகை 2 ரக்காத்துகளை கொண்டது. முதல் ரக்காத்தில் தக்பீர தஹ்ரீமா ஆரம்ப தக்பீருக்கு பிறகு இமாம் அதிகப்படியாக 7 தக்பீர்களை சொல்லுவார். இமாமை தொடர்ந்து நீங்களும் சொல்லிக்கொள்ள வேண்டும். நிலைக்கு வந்ததற்கு பிறகு 2ஆம் ரக்காத்தில் வழக்கமாக நாம் கைகளை கட்டிக்கொண்ட பின் இமாம் அதிகப்படியாக 5 தக்பீர்களை சொல்லுவார். நீங்கள் தக்பீரை நீங்களும் சொல்லிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து 2 ரக்காத்துகள் தொழுகை நிறைவுற்ற பின்னர் குத்துபா நிகழ்த்தப்படும். குத்துபா முடிந்ததற்கு பிறகு, உரை முடிந்ததற்கு பிறகு அனைவரும் தொழும் திடலிலேயே அமர்ந்து அனைவருக்காகவும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டுமாறு கேட்டு இந்த தொழுகை இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. சஃபில் நேராக நெருக்கமாக நில்லுங்கள். பின்னால் திரும்பி பார்த்து சஃபை சரி செய்து கொள்ளுங்கள். பின்னால் திரும்பி பார்த்து புதுங்கால பார்த்து சஃபை நேராக புதுங்கால பார்த்துக்கிடுங்க. அல்லாஹு அக்பர். 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله
أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله الله أكبر استغفر الله السلام عليكم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد
كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளில் வலியுறுத்தப்பட்ட ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு இங்கு அடுத்த நிகழ்வுக்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாள் என்பது தியாகத்தின் பின்னணியில் வந்த ஒரு வணக்கமாகும். என்ன தியாகம்? அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தை நோக்கி சற்று நாம் பின்னோக்கி கடந்து செல்ல வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்களுடைய இந்த தியாகத்தை நினைவுகூரும் வண்ணமாக இந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லி மதீனா நகரத்திற்கு அவர்கள் குடிபெயர்ந்ததற்கு பிறகு 53 ஆண்டுகள் மக்காவில் அந்த மக்களோடு மக்களாக மண்ணின் மைந்தனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து 53 ஆண்டுகளில் கடைசியாக 13 ஆண்டுகள் மக்காவில் அந்த மக்களுக்கு ஓரிரை கோட்பாட்டை, சுயமரியாதை கருத்தை அந்த மக்களுக்கு போதித்தார்கள். நன்னெறியை போதித்தார்கள். மனிதனாக வாழ்வதற்குரிய அத்தனை அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த போது அந்த மக்களுக்கு சொன்னார்கள். அது அவர்களுக்கு ஒரு புதுமையான செய்தியாக இருந்தது. பன்னெடும் காலமாக ஈசா என்கிற இறை தூதருக்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் அவர்கள் தோன்றி அவர்கள் தன்னை இறை தூதர் என்று அறிமுகப்படுத்தி அந்த கடந்த காலத்து மக்களால் இதெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டதோ அந்த ஆழமான கருத்தை, அடிப்படை கோட்பாட்டை அந்த மக்களுக்கு சொல்கிற போது அது அவர்களுக்கு புதுமையாக தோன்றியது. அவர்கள் பல தலைமுறை கேள்விப்படாததை முகமது சொல்கிறார் என்று அவர் மீது ஆத்திரப்பட்டார்கள், ஆவேசப்பட்டார்கள். 13 ஆண்டுகளில் அவருடைய பிரச்சாரத்தை முடக்குவதற்கு அத்தனை கைங்கரியங்களையும் அவர்கள் கையில் எடுத்தார்கள். அவருடைய பிரச்சாரம் என்பது அவருடைய சுயநலத்துக்கானதல்ல, பொதுநலத்துக்கானது, பொதுமக்களுக்கானது. ஆதலால் அல்லாஹ் அவர்களுக்கு இறுதி வரை உறுதியான உதவியை அல்லாஹ் அவர்களுக்கு செய்தான். அவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதிலும் எதிரிகள் தோற்று போனார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கிணங்க அவர்கள் மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனாவில் போய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு, சிவப்பு கம்பளம் விரித்து அந்த மக்கள் வரவேற்றார்கள். அவரையே ஆட்சியாளராகவும் அவர்கள் அங்கீகரித்தார்கள். மதீனாவை சுற்றி இருக்கிற ஏனைய சமூகம் அவர்கள் வேதம் வழங்கப்பட்ட சமூகமாக வாழ்ந்து வந்தார்கள். யூத கிறிஸ்தவ சமூகமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்குமே இவர் சொல்லுவது புதுமையாக தோன்றியது. ஏன்? அவர்களுக்கு முன்னர் வேதம் தரப்பட்டது, இன்ஜீல் தரப்பட்டது, தௌராத் தரப்பட்டது. அதில் உள்ள அத்தனை கருத்துக்களையும் தங்களுக்கு தகுந்தாற் போல் மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ நடைமுறைக்கு அந்த கருத்தை அவர்களுடைய வேதத்தில் இருப்பதாக சொல்லி மக்களை நம்ப வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். அது இறை தூதர் சொல்வதற்கு எதிரானதாக இருந்தது. அவர்களும் முஹம்மது நபியை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். ஆக மதீனாவை சுற்றி இருக்கிற சமூகம், மக்காவில் ஏற்கனவே எதிர்ப்பை சந்தித்த இந்த சமூகம் எல்லோருமாக திரண்டு அணி திரட்டி பத்ர் என்கிற அந்த முதல் இடத்தில் யுத்த களத்தில் நபியையும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களையும் உண்டில்லை என்று ஆக்கிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து படை திரட்டினார்கள். இப்படித்தான் நபியுடைய வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறை பலம் கொண்டு, அல்லாஹ்வின் உதவி கொண்டு
அந்த எதிரிகளை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினார்கள். தன்னுடைய உயிர் உடைமை, தன்னை சார்ந்த மக்களுடைய உயிர் உடைமை அத்தனையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள். ஏன்? நாம் சொல்வது நமது வார்த்தை அல்ல, அது கலிமத்துல்லாஹில் உல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதுதான் உயர்ந்தது. அதற்கு ஈடு இணையாக உலகத்தில் எந்த அப்பன் சுப்பனுடைய வார்த்தையும் இல்லை என்பதை ஆழமாக நம்பியனுடைய விளைவு, அவர்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து எதிரிகளை எதிர்த்து நின்றார்கள். அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு வழங்கினான். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஒரே போராட்டக்களம் தான், ஒரே போராட்டம் தான். அந்த மக்களை எதிர்த்து நின்று ஒரு பக்கத்தில் அந்த மக்களுக்கான அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள், இன்னொரு பக்கத்தில் அந்த மக்களை நிர்வகிப்பதற்கான ஆட்சி கட்டமைப்பை அத்தனையும் சேர்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பார்த்தார்கள். இப்படிப்பட்ட தருணத்தில் தான் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. இனி இந்த மக்களுக்கு சொல்வதற்கோ, இனி இந்த மக்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுவதற்கோ எதுவும் இல்லை என்பதை அல்லாஹ் தீர்மானித்ததால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அவர்கள் மக்காவை நோக்கி ஹஜ் செய்வதற்காக புறப்படுகிறார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்காவை மதீனாவில் இருந்தே வெற்றி கொண்டார்கள். எதிரிகளை ஓட ஓட விரட்டினார்கள். மக்கா என்கிற காபாவின் ஆலயத்தில் முன்னர் வாழ்ந்த இறை தூதர்களை சிலையாக வடித்து வைத்து வழிபாடு செய்தார்கள். அத்தனையும் தூக்கி வீசி அவற்றை நொறுக்கி தூளாக்கி காபா என்கிற அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஆலயத்தை ஜம்சம் நீரால் புனிதப்படுத்தினார்கள், கழுவி சுத்தப்படுத்தினார்கள். அன்றைக்கும் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொண்ட ஆண்டு. ஹிஜ்ரி 9 நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டு வரவில்லை. ஹிஜ்ரி 10 தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகு சஹாபாக்களை எல்லாம் திரட்டி கொண்டு அவர்கள் மதீனாவில் இருந்து துல் ஹுலைஃபாவுக்கு வருகிறார்கள். துல் ஹுலைஃபாவில் வந்து ஹஜ்ஜுக்கான இஹ்ராமை அணிந்து கொண்டு புடை சூழ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மினாவுக்கு செல்கிறார்கள். ஹிஜ்ரி 8 மினாவில் 8 இருந்து தங்கிவிட்டு 9 ஹிஜ்ரி 9 அரஃபாவுக்கு வருகிறார்கள். அரஃபாவில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு தொழுகை நடத்துகின்றார்கள், பெருநா தொழுகை நடத்துகிறார்கள். லுஹரை 2 ரக்காத்தையும் அஸரை 2 ரக்காத்தையும் இணைத்து அந்த அரஃபா பெருவழியிலே மஸ்ஜித் நபிரா என்று இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். தொழுகை நடத்தியதற்கு பிறகு ஜபலுர் ரஹ்மா என்கிற அந்த மலை குன்றில் நின்று மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரைதான் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மக்களை நோக்கி சொன்னார்கள், மக்களே, உங்களையும் என்னையும் படைத்தவன் ஒரே கடவுள்தான். இன்ன ரப்பக்கும் வாஹித் வ இன்னக்கும் வாஹித். உங்களுடைய இரட்சகன் ஒருவன் தான், நீங்களும் ஒரு சமுதாயம் தான், ஒரு தாய் மக்கள் தான் என்று அந்த மக்களை சொன்னார்கள். இங்கு அரபியோ அரபி அல்லாதவனோ, கருப்பனோ வெள்ளையனோ, படித்தவனோ படிக்காதவனோ, பணவனம் மிக்கவனோ இல்லாதவனோ, எல்லோரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில், இறைவனுடைய சன்னிதானத்தில், கடவுளுடைய சன்னிதானத்தில் அவன் சமம்தான் என்கிற அந்த கோட்பாட்டை அவர்கள் ஆரம்பத்தில் இந்த மக்களுக்கு விதைத்தார்கள். கடவுளை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களை எழுப்பி விசாரிப்பான் மறுமையில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவுரை நிகழ்த்தினார்கள். பிறப்பால் நாம் ஒரு ஜாதிதான், ஆண் பெண் ஜாதி இந்த இரண்டை தவிர்த்து மனித ஜாதியில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அடுத்தது, தலைமைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஒரு ஆட்சியாளன் அவன் இறைவனுடைய சட்டத்தை நிலைநிறுத்துகிற போது அவனுக்கு நீங்கள் அடிபணிந்து நடக்க வேண்டும். அநியாயம் நீங்களும் செய்யக்கூடாது. லா தல்லிமூன் வலா துலமூன். நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது, நீங்கள் யாராலும் அநியாயம் செய்யப்படவும் கூடாது, உங்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது, நீங்களும் மக்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை வலியுறுத்தி சொன்னார்கள். அடுத்து, அநீதத்தை கண்டால் வெகுண்டெழ வேண்டும், அதை எதிர்த்து போராட வேண்டும், முடிந்த அளவுக்கு பலத்தை பிரயோகிக்க வேண்டும். நீங்கள் அநியாயம் செய்கிற போது அநியாயம் செய்வதை நீங்கள் தடுத்துக் கொள்கிற அதே நேரத்தில் எதிரி எவனாவது, வேறு மனிதர் எவனாவது அநியாயம் செய்தால் அவன் ஒரு தனி மனிதனாக இருக்கலாம்,
அல்லது ஒரு ஆட்சியாளனாக இருக்கலாம். அவன் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய தவறிய அக்கிரமத்தை கட்டவிட்டு விடுவான் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக ஆர்ப்பரித்தர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அடுத்து பணியாளர்களாக இருக்கின்ற இடத்தில் பணியோடு நடக்க வேண்டும். அவர்களுக்கான உரிமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் நமக்கு கீழ் இருக்கிறார்கள், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், நாம் கொடுப்பதை வாங்கி சாப்பிட்டு போகக்கூடியவர்கள் என்கிற அந்த தாழ்மையான எண்ணம் கூடவே கூடாது. அவர்களை மனிதர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும், அவர்களை பணிவாக நடத்தி கொள்ள வேண்டும். அடுத்து முறை தவறி நடக்காதீர்கள். எந்த விஷயத்திலும் முறை தவறி நடக்காதீர்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு முறையை, ஒரு ஒழுங்கமைப்பை, ஒரு கட்டமைப்பை அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் உங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறேன், உண்மையாக காட்டி தந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். பிறருடைய உரிமை மீறல் இருக்கவே கூடாது. நீங்கள் யாருக்கும் உரிமையை மீறிவிடக் கூடாது. எந்த மனிதனுடைய தனி உரிமையையும் நீங்கள் பறித்து விடக் கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் உரிமை மீறலுக்கு இடமே இருக்கக்கூடாது. உரிமை என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை இருக்கிறது, ஒவ்வொரு உயிருக்கும் உரிமை இருக்கிறது. இந்த உலகில் ஜீவிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அவற்றை படைத்திருக்கிறான், மனிதனை படைத்திருக்கிறான். அது வாழ்வதற்கான அத்தனை உரிமைகளையும் வாழ்வாதாரங்களையும் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அப்படி இருக்கிற போது அதை பயன்படுத்துகிற அந்த ஜீவன்கள், அந்த உயிர்கள் வாழ்வதற்கு நீங்கள் உரிய உரிமையை அந்த மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும், அந்த உயிர்களுக்கு வழங்க வேண்டும். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள என்று சொன்னார்கள். ஏன்? உன்னை பெற்றவளும் தாய், உனக்கு வாழ்க்கைப்பட்டவளும் பெண், உனக்கு பிறந்தவளும் பெண். ஆக பெண்ணினத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும், பெண்ணுக்கான உரிமையை மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் இதை ஏன் வலியுறுத்தி சொன்னார்கள்? அன்றைய அரபு மக்களிடத்தில் பெண் இரண்டாம் தரமாக நடத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு உரிமை இல்லாமல் இருக்கப்பட்டது. அவர்கள் உயிரோடு குடிதோண்டி புதைக்கப்பட்டார்கள். அந்த மக்களை தான் அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் சொர்க்கத்து கன்னியர்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய உரிமையை எவன் தட்டி பறித்தாலும் அவன் நிச்சயமாக முஸ்லீமாக இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகு ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ் ஃபின் நிசா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இரண்டை நான் விட்டு செல்கிறேன், இரண்டை விட்டு செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று அதற்கு விளக்கமாக நான் வாழ்ந்து காட்டிய என்னுடைய வழிமுறை. அந்த இரண்டையும் நீங்கள் காலாகாலத்துக்கும் அதுவே உங்களுக்கு வழிநடத்துவதற்கு போதுமானது. அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். எந்த அப்பன் சுப்பனுடைய கருத்தையும், எந்த பெரிய மகானுடைய கருத்தையும், எந்த பெரிய இமாமுடைய கருத்தையும் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையான மார்க்கத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். அந்த இரண்டை நீங்கள் விட்டு அந்த இரண்டை பற்றி பிடிப்பு என்று சொன்னால் நீங்கள் ஒரு காலம் வழிகட்டு போகவே மாட்டீர்கள், நேரான வழியில் பயணிப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கை உணர்வு வேண்டும். ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவன் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எது நடக்கும், அதை எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி வீழ்த்துவது, அதை எப்படி நாம் தாங்கி பிடிப்பது என்கிற எச்சரிக்கை உணர்வு இருக்க வேண்டும். முனை வழங்கியவர்களாக, சிந்தனை இல்லவர்களாக, சிந்தனை அற்றவர்களாக, மூளை இல்லவர்களாக இருந்துவிடக் கூடாது. எச்சரிக்கை உணர்வு இருக்க வேண்டும். சொர்க்கத்திற்கான வழியை நான் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறேன். குற்றவாளி மட்டும்தான் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, குற்றவாளி தான் தண்டிக்கப்பட வேண்டும், மடமையை புதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கடந்த காலத்தில் இதெல்லாம் அறியாமைத்தனமாக, அறிவிலித்தனமாக, மூடமாக, மூட பழக்க வழக்கங்களாக எதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அதற்கெல்லாம் இன்றைக்கு மூடு விழா காணப்பட்டு விட்டது. அவற்றையெல்லாம் என்னுடைய பாதடியில் போட்டு மிதித்து நசுக்கி அதை நான் அழித்து விட்டேன். இனி மூட பழக்க வழக்கத்திற்கு மூடு விழாதான். மூட பழக்க வழக்கம் என்பது இஸ்லாத்தில் துளியும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேரவையிலே அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வட்டியை புதைத்து விட்டேன், வட்டியை அழித்து விட்டேன், பழி வாங்குவதை நீத்தோடு நிறுத்திக் கொண்டேன் என்று நபி அவர்கள் நீண்ட நெடிய உரையில் அந்த இறுதி பேருரை ஹுத்பத்து ஹஜ்ஜத்தில் விதா என்கிற இறுதி பேருரையில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நிகழ்த்திவிட்டு தான் சொன்னார்கள், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா.
இந்தோடு அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டால், இந்தோடு இனி வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருப்பேனா, உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது, அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு வருவேனா என்று எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன், இதுதான் உங்களுக்கு சரியானது, இதுதான் உங்களுக்கு நிறைவான இறைவனுடைய பேரருள், இதையே நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்கிற அந்த இறுதி பேருரையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரே நிகழ்த்தி முடித்தார்கள். அதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஏன் இத்தனை தியாகங்களுக்கு மத்தியில், இத்தனை இழப்புகளுக்கு மத்தியில், இத்தனை அவப்பெயர்களுக்கு மத்தியில், இத்தனை சொல்லலாம் துயரங்களுக்கு இடையில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை தூக்கி பிடித்து 23 ஆண்டுகள் பணி செய்து பணியினுடைய நிறைவில் உலகம் அழிக்கப்படும் வரை இந்த மனித சமூகத்தை வழிகாட்டி செல்வதற்கான அத்தனை வழிமுறைகளையும் அறிவுரைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழங்கிவிட்டுத்தான் இந்த மார்க்கம் நிறைவேற்றி விட்டது என்கிற அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்கிற அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். இந்த இறுதி பேருரைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கிட்டத்தட்ட 80-81 நாட்கள் தான் உயிரோடு இருந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தியாகத்தின் அடிப்படையில் இஸ்லாமை நமக்கு வழங்கினார்களோ அந்த தியாகத்தோடு சேர்ந்துதான் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தையும் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அவர்களும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்த துணிந்தார்கள். அவருடைய வாரிசுகளும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்த துணிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை ஏற்றுக்கொண்ட தோழர்களும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த எது சத்தியமான கருத்தோ, எது நியாயமான கருத்தோ, எது நேரிய பாதையோ அதை நடைமுறைப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரும் தோழர்களும் தியாகம் செய்தார்கள். அந்த தியாகத்தில் துளி அளவுக்காவது நாம் செய்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு உந்து சக்தியாக இந்த ஹஜ் பெருநாள், தியாக பெருநாள் திகழ வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். அனைவரும் அமர்ந்து உலகில் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த பாதிப்புக்கு உள்ளான சமூகத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். அவர்களில் நாமும் ஒருவர் தான். அதாவது சிறுபான்மை சமுதாயம், பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட சமுதாயம், மூன்றாந்தர குடிமக்களாக எங்கெல்லாம் இந்த சமூகம் நடத்தப்படுகிறதோ அத்தனை பேரும் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகம். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். அநியாயக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. நீங்கள் பிரார்த்தியுங்கள். உலகத்தில் ஓடாத முஸ்லிம்கள் இன்னும் நெருக்கடிக்கும் சங்கடத்திற்கும் கஷ்டத்திற்கும் உட்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் பிரார்த்தியுங்கள். முஸ்லிம் அல்லாத எத்தனையோ மக்கள் இன்னும் இந்த இந்தியாவிலும் சரி பிற நாடுகளும் சரி அவர்களுக்கு, அதாவது மூன்றாவது குடிமக்களாக அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் விடுதலை வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டுமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். எல்லா போலும் இறைவனுக்கு வாகரதாவனா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.